வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமாங்க. அந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பலாக்கொட்டை சுண்டல் வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டேங்க. நான் வந்து வெள்ளை சுண்டல் போட்டிருக்கேங்க. பலாக்கொட்டையை வறுத்து சுண்டலோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டுங்க. பலாக்கொட்டையை வறுத்து நீங்கள் தோல் உரிச்சாதாங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே வந்து 2 தக்காளியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அரைப்பதம் வந்தாங்கன்னா போதுங்க. இது முழு அளவுலாம் வேணாம், நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க. அதனால் நம்ம கண்ணாடி பதம் வந்தாலுமே போதுங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சுங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாமே பொடி பொடியாக தாங்க கட் பண்ணி வைப்பேன். அப்போ தாங்க சீக்கிரமாக நம்ம வதங்கினாலும் சீக்கிரம் வதங்கினா அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. சில பேர் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருவாங்க. அது நமக்கு டைம் தாங்க எடுக்கும், கேஸும் அதிகமாக செலவாகும். நீங்கள் இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலுமே நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுங்க, டைமும் மிச்சமாகும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஆற வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. எப்போவுமே சூடாக போட்டு அரைக்கக்கூடாது, ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் கூடவே கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரணுங்க. நம்ம வந்து குழம்புலாம் வைக்கும்போது நமக்கு வெங்காயம் வந்து கலர் மாறியே வரணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி அரைக்கும் போது கண்ணாடி பத அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து லைட்டாக வந்து வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து இது கலருக்காக தாங்க சேர்க்குறேன், காரத்துக்காக இல்லை. இந்த மாதிரி வெங்காயத்தை கூடவே அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் வதக்கி கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு லாஸ்ட்டாக பிரிஞ்சு வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் கலர் சூப்பராக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டுங்க. இப்போ வந்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து 1½ ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. நான் வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன், அதனால் 1½ ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடியில் வந்து ஒட்டிக்கக்கூடாதுங்க. நான் வந்து பாத்திரம் சின்னதாக வச்சுட்டேங்க. நான் காய்கறி நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் பாத்திரம் பத்தலை எனக்கு. அதனால் நான் வந்து பெரிய பாத்திரமாக மாற்றிக்கிறேன். நீங்கள் செய்யும் போதே கரெக்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக குழஞ்சி வந்துடுச்சுங்க. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அந்த வெறுமிளகாத்தூள் போட்டோம் பார்த்தீங்களா, அது கலர் தெரியுது பாருங்கள். அதுக்காக தாங்க நான் சேர்த்தேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாங்க. கேரட்டு நான் ஏன் முன்னாடி சேர்க்குறேன்னா, அப்போ தாங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோங்க. அதனால் வந்து காலிஃப்ளவரும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கேரட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் இந்த காய்கறிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுருங்க. அப்போ தாங்க எல்லா மசாலாவும் எல்லா காயிலையும் ஊறும். நீங்கள் காலிஃப்ளவர் எப்போ வாங்கினாலும் ஒரு சுடு தண்ணி போட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் கட் பண்ணி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா காலிஃப்ளவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதில் இருக்க குட்டி குட்டி பூச்சிலாம் கூட அந்த தண்ணியில் வந்துடும். நமக்கு காலிஃப்ளவரும் சுத்தமாகிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஒரு அரைப்பதம் வெந்துடுச்சுங்க நம்ம போட்ட காய்கறிலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் வாங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்குங்க. இதில் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கை போட்டு எடுத்தால் சீக்கிரமாக கெட்டுடுங்க குழம்பு. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் குலுக்கிட்டுனாலுமே சூப்பராக ஜார் சுத்தமாகிடும். பாருங்கள், நான் சொன்ன பார்த்தீங்களா, இதை மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுலாம் எல்லா காய்கறியும் ஒன்றோடு ஒன்று கலந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. நம்ம வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு தாங்க வதக்கியிருக்கோம். லைட்டாக பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக மூடி போட்டு விட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனையும் போயிடுங்க. நம்ம குருமா டேஸ்ட்டும் சூப்பராக ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா கிளந்து விட்டுட்டுங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வாங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோங்க. அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் வந்து காரம் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த காய்கறியோடு சேர்ந்து கலந்து விடுங்க. அப்போ தாங்க நமக்கு வந்து காரம் சீக்கிரமாக காய்கறியில் ஊறிடும், மிளகாத்தூளை பச்சை வாசனையும் போயிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வாங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் வந்து குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கிறேங்க, அதனால் தண்ணி நிறையவே சேர்த்துருக்கேன்.
இப்போ வந்து வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க. அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதோடவே சேர்த்துடுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் பலாக்கொட்டையும் தனியாக தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். அதையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த பலாக்கொட்டையோட ஃப்ளேவர் வந்து குழம்புல ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பலாக்கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நாள் குருமா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து தேங்காயெலாம் வதக்கிங்களா வாங்க. நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கொப்பரைக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் வந்திருக்குங்க அந்த காயில். இதை மாதிரி நீங்கள் குருமாக்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குருமாவோட டேஸ்ட்டு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. நான் ஏன் ஆயில் நிறைய சேர்க்கலைன்னா, இது தேங்காவே கொப்பரைக்காய்ங்க. நம்ம வதக்கும் போது அதுலேருந்து எண்ணெயே வந்துடுங்க. அதனால் சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அன்னாச்சி பூ 1 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உடச்சக்கடலை சேர்த்துக்குங்க. இந்த ஒற்றைக்கடலை வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா, அந்த ஒற்றைக்கடலை ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குங்க. அதனால தாங்க ஒற்றைக்கடலையை சேர்த்துருக்கோம். லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்ப கலர் மாற வேணாம். அப்புறம் வந்து மசாலாலாம் தீஞ்ச மாதிரி ஆகிடுங்க. இப்போ வந்து சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. குருமாவுக்கு வந்து சோம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு சீரகம் எடுத்துக்குங்க. லைட்டாக புதினாவும் சேர்த்துக்குங்க. புதினாவும் சேர்த்து அதிலே கலந்து விட்டுடுங்க. பச்சை மிளகா வந்து நம்ம வதக்கலைங்க. பச்சையாக தாங்க போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து குழம்புல தெரியுங்க நமக்கு. பாருங்கள், இப்போ குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. நம்ம போட்ட காயெல்லாம் 3/4 பதம் வெந்து வந்துடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம் வாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்ச மசாலாவும் ஆறிட்டுருக்கோம். அதையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம குருமா குழம்பு. ரொம்ப சிம்பிளுங்க இந்த குருமா குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த குருமா குழம்பு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எதோட வேணாலும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறோங்க. கடைசியாக நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த ஒன்றாலுமே உடச்சக்கல்ல போட்டதுனால குழம்பு திக்னஸ் வந்துடுங்க. அதனால் நம்ம எதுவும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு அப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா லைட்டாக கடல மாவு இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் வாங்க. மூடி வந்து ஃபுல்லாக போட்டாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. இல்லைனா தேங்காய் வந்து பொங்கி மேலே வழிஞ்சிடுங்க. அதனால் லைட்டாக கேப் விட்டு மூடுங்க. அந்த தேங்காயோட பச்சை ஃப்ளேவர்லாம் போயிட்டுங்க. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க நம்ம குருமா குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சா கட்ரூஸ் விருப்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.